இன்னைக்கு காலையிலே வெயில் வந்ததுனால முதல் வேலையாக இந்த அரிசியை உணர்த்தியாச்சு வெயிலில். ஸ்கூலுக்கு குட்டி சாரை கூப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாவு ஊற வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 கப் இட்லி அரிசி, 1 கப் சாமை, 1 கப் குதிரவாளி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இங்கே ரொம்ப புளிப்பாகாதுன்றதுனால. குட்டி சார் வந்த உடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு கேக் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். 2 மினிட்ஸ் சாக்லேட் மக் கேக் தான் செய்ய போகிறோம். அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அந்த நோட் புக் காமிச்சேன் இல்லையா, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யம்மியாக இருந்தது. எதுவுமே என்னை செய்ய விடலை. நானே கேட்டு கேட்டு பேட்டரை மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி இது மைக்ரோவேவ் அவனில் தான் 2 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கோம். கரெக்டாக இருக்குமா? ஃபைனலாக நட்ஸ் போட்டு எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை நாங்கள் வீட் ஃப்ளார் சேர்த்துருக்கோம், நீங்கள் மைதா கூட சேர்க்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி டைம்லாம் மாறுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்பிட்வீன் அதுக்குள்ளே காஃபி போட்டு குடிச்சிட்டு எங்கள் மாமனாருக்கும் குடிச்சிட்டு ரெடியாக இருந்தேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் டூத் பீக்கில் சூப்பராக கேக்கு பேக் ஆகிருந்தது. இது ஆக்சுவலாக குக்காகிறது தான். அவனில் 2 மினிட்ஸ் அப்படியே வைக்கிறது தான், கன்வென்ஷன் மோடு கிடையாது. சாக்லேட் சிரப் மேலே சேர்த்து சர்வ் பண்ணும்போது யம்மியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.